ஓகே. ஸோ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மீல் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா இதுமாரி ஒரு யூஐ இருக்கும். ஓகே. ஸோ யூஐயோட டிசைன் வந்து இன்னும் நம்ம மேக் பண்ண போகிறோம். யூஐ இருக்கும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து லைட் மோடு டார்க் மோடு உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு மீலை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து வாட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மீலுக்கான யூடியூப் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு பேசிக்கான ஒரு இது வந்து லிங்க் வந்து ஓகேவா. ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த கார்டோட ஓகே. ஸோ அந்த கார்டில் வந்து உங்களுக்கு இப்போ க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வெஜ்ஜுக்கான என்ன மீல் கிராஃப்ட் இருக்கோ அது வரும். இப்போ நான் வந்து பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா பர்கரில் இருந்துச்சு அப்படின்னா பர்கரில் வரும். ஓகேவா. இல்லை வந்து பிஸா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஒருவேளை பிஸாவில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பிஸாவில் உங்களுக்கு வரும். ஓகேவா. ஸோ இந்த டேட்டாலாம் உங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரீ ஏபிஐ ஒன்று இருக்குது. ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா த மீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ ஒன்று. ஓகே. த மீல் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஐ இருக்குது. இந்த ஏபிஐலேருந்து தான் நான் இந்த ஒரு ஃப்ரீ ஏபிஐலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மீல் கிராஃப்ட் வந்து நான் எடுக்கிறேன். நான் இந்த யூஆர்எல் நான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணுற யூஆர்எல் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஓகேவா. ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணுற யூஆர்எல் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து போயிட்டு நீங்கள் தேடிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா. இதில் நிறைய இருக்கும். நம்ம வந்து நேம் படி எப்படி சர்ச் பண்ணுறது, லெட்டர் படி எப்படி சர்ச் பண்ணுறது, இதுமாரி சொல்லிட்டு நம்ம நிறைய இருக்கும். ஐடி படி எப்படி சர்ச் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். நான் இதை வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா. நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணுற யூஆர்எல்லையும் நான் உங்களுக்கு வந்து தனியாகவே செப்பரேட்டாக வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ ஏபிஐ. இதை நான் வந்து சேட்டில் வந்து போடுறேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஓகே. ஸோ இந்த ஏபிஐ வந்து ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மீல் அப்படிங்கிறது தான் அது அந்த ஏபிஐயோட நேமு. ஓகேவா. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு யூஐ வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கான்செப்ட்டுமே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா. கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ எப்படி கான்டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு சில்ட்ரன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இதில் வந்து 1 by 1 நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ யூஸ் ரெஃப் எல்லாத்தையுமே நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு யூஐ வந்து நம்ம மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி வந்து ஸோ இதுமாரி யூஐ மேக் பண்ணிட்டு ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து லாஜிக்லாம் எப்படி பார்க்குறது, ஸோ எப்படி இந்த சர்ச் லாஜிக் எப்படி எடுத்துகிட்டு வருது, இப்போ இந்த ஐடி கிளிக் பண்ணால் எனக்கு எப்படி இந்த இது வருது, ஸோ இதெல்லாம் எப்படி வந்து கிளிக் பண்ணுறது. ஏன்னா ஒரே நாள் எல்லாத்தையும் பார்க்க முடியாது, டம்ப் ஆகிடும். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வந்து இதை க்ரியேட் பண்ணுறது, ஸோ எப்படி லைட் மோடு டார்க் மோடு எப்படி செட் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்காக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஓகே. இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து ஜஸ்ட் ஓகே. ஆல்ரெடி இருக்கா. ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மீல் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எனக்கு வந்து இந்த ஆப் டாட் சிஎஸ்எஸ்லாம் எதுவுமே வேண்டாம். ஓகேவா. ஆப் டாட் சிஎஸ்எஸ் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி விட்டுடுறேன். ஓகே. ஸோ எனக்கு இதில் எதுவுமே வேண்டாம், இதெல்லாம் எடுத்து விட்டுடுறேன். எடுத்து விட்டுட்டு இந்த ஆப் டாட் சிஎஸ்எஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம்.
ஓகேவா, ஜஸ்ட் எம்டியாக இருக்க போகுது இது. ஓகே, ஸோ நான் எடுத்து விட்டுறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிக்ட் மோட் எனக்கு வேண்டாம். ஓகேவா, ஸ்ட்ரிக்ட் மோடையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எடுத்து விட்டுறேன். எல்லாமே எடுத்து விட்டுருங்க. இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்ல இதில் எதுவுமே வேண்டாம். ஓகேவா, இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுரும். ஜஸ்ட் வந்து எனக்கு என்ன இருக்க போது, எம்டியாக இருக்க போது. இதில் வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து ஒரு மீல் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மட்டும் எனக்கு இருக்க போகுது. ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைல்வின் சிஎஸ்எஸை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நான் டைல்வின் சிஎஸ்எஸை எப்படி ஆல்ரெடி வந்து இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். டைல்வின்ட்டு போயிட்டு அதோட டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஓகே, பாக்ஸ் இல்லை, டைல்வினோட அஃபிஷியல் சைட்டுக்கு போயிட்டு நம்ம டாக்குமெண்டேஷன் போனோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு இன்ஸ்டாலேஷன் இருக்கும். ஓகேவா, இதில் வந்து நம்ம வைட் வச்சு தானே கிரியேட் பண்ணோம், அதனால வைட் யூஸிங் வைட். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட ஃபோல்டரோட டெர்மினலில் வந்து போட்டு விட்டுருணும். சரி, ஓகே, இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது வந்து இங்கே வந்து போட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதே சேம் லைக் நீங்கள் இன்னைக்கு இதை வந்து பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து இந்த வைட் கான்ஃபிகில் வந்து இதை இம்போர்ட் பண்ணிடுறேன். கடற்கடை நான் பண்ணுறேன். இது வந்து இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸில் ஜஸ்ட் இப்படி போட்டால் போதும். ஓகேவா, இப்போ எனக்கு வந்து டைல் வந்து இம்போர்ட் ஆகிருக்கணும். ரன் பண்ணுறேன். ஓகே, டைல் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் ஃபாண்ட் இருக்கு இல்லையா, அதையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கூகுள் ஃபாண்ட் ஆல்ரெடி கூகுள் ஃபாண்ட்டு உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியும். ஜஸ்ட் நான் கூகுள் ஃபாண்ட் போயிட்டு பாப்பின்ஸுக்கு போய்க்கிறேன். சேம் அதேமாரி தான் நம்ம சிஎஸ்எஸில் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ கெட் ஃபாண்ட் எம்பெடட் கோடுக்கு போயிட்டு இம்போர்ட்டு. ஸோ நான் இது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து இருக்கும். ஜஸ்ட்டு கூகுள் ஃபாண்ட் போகிறேன். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், அந்த ஒன்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் ஃபாண்ட்டு போகிறேன். இதில் பாப்பிங்ஸ் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இன்னொன்னா இன்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை ரோபோட்டோ யூஸ் பண்ணலாம், ஏரியல் ஒன்று இருக்கும் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பாப்பின்ஸ் போய்க்கிறேன். பாப்பின்ஸ் போயிட்டு கெட் ஃபாண்ட் போய்க்கிறேன். கெட் ஃபாண்ட்டு போயிட்டு கெட் எம்பெடட் கோடு போயிட்டு இம்போர்ட் போயிட்டு இந்த இம்போர்ட் இருக்கு பாருங்க ஸ்டைலுக்குள்ளே அதை அப்படியே நான் தூக்கிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டில் போடணும். ஓகேவா, இந்த இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸில் ஃபஸ்ட்டில் இப்படி இம்போர்ட் பண்ணி விட்டுருணும். ஓகேவா, இம்போர்ட் பண்ணிட்டோமா, இம்போர்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் ஜஸ்ட் யூனிவர்சல் செலக்டரை கால் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த சிஎஸ்எஸ் இருக்கு இல்லையா அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஃபாண்ட் வெயிட் எடுத்து விட்டுறேன். ஓகேவா, ஸோ எடுத்து விட்டுட்டு இப்போ போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அது செட் ஆகிருக்கும். அது ஓகேவா, ஃபாண்ட் வந்து இங்கே செட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த தீம் ப்ரொவைடர் ஃபஸ்ட்டு என்னோட தீம் கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கான்டெக்ஸ்ட் வந்து எதுக்காக அப்படின்னா அந்த தீம்க்காக நான் வந்து நிறைய காம்பனண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து இந்த சோர்ஸில் வந்து காம்பனண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோல்டர் இருக்க போது. ஓகேவா, இந்த காம்பனண்ட்ஸ்ங்கிற ஃபோல்டரில் ஹெட்டர் காம்பனண்ட், மெயின் காம்பனண்ட், கார்டு காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் காம்பனண்ட் இருக்குது. இந்த 3 காம்பனண்ட்டுக்குமே எனக்கு வந்து தீம் வந்து எனக்கு யூஸ் ஆக போகுது. ஓகேவா, ஸோ 3 காம்பனண்ட்டுக்குமே எனக்கு வந்து தீம் வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ நான் எழுதிக்கிறேன். ஏன் கான்டெக்ஸ்ட்னா நம்ம வந்து மல்டிபிள் காம்பனண்ட்ஸுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் கான்டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தீம் கான்டெக்ஸ்ட். ஓகேவா, சாரி JSX.
ஸோ இப்போ இந்த தீம் கான்டெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்படி தான் வந்து தனித்தனியாக ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்டில் இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து மீன்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது கம்பெனி போயிட்டு ப்ராஜெக்டில் அசைன் பண்ணியிருக்காங்க, இல்லை ப்ராஜெக்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து லைக் நிறைய ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு இந்தமாரி மாடலில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுமாரி தனித்தனியாக தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கிரியேட் பண்ணி எழுதியிருப்பான். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ நான் இதில் வந்து கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, அதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். கிரியேட் கான்டெக்ஸ்ட், ரியாக்டோட கிரியேட் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தீம் கான்டெக்ஸ்ட் தீம் கான்டெக்ஸ்ட். ஸோ இதில் கிரியேட் கான்டெக்ஸ்ட்னு இருக்குமா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி எழுதிடுறேன். ஓகேவா? நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துறேன். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் கிரியேட் கான்டெக்ஸ்ட். இப்படி தான் நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தீம் ப்ரொவைடர்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். .jsx. ஸோ இந்த தீம் ப்ரொவைடர்னா எனக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே வந்து தீம் ப்ரொவைடர் நம்ம ஒன்று கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே. ஓகேவா? ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனி ஃபோல்டராக நான் வந்து இதுமாரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். தீம் கான்டெக்ஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனியாக ஒரு ஃபோல்டராக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரியேட் பண்ணுறேன். இதில் தான் எனக்கு அந்த யூ ஸ்டேட்டோட டார்க் மோடு லைட் மோடு வந்து எனக்கு வந்து யூ ஸ்டேட் வந்து வைக்க போகிறேன். இதுதான் வந்து எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா எனக்கு வந்து எல்லா காம்பனண்ட்டுக்குமே மேப் ஆகி ரேப் ஆகி எனக்கு வந்து வரப்போகுது. ஓகே, one second. ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த தீம் கான்டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதேமாரி இந்த தீம் கான்டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் தீம் ப்ரொவைடர். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ இதேமாரி எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து இது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனாக தான் என்ன ஆக போகுது அப்படின்னா ரிட்டர்ன் ஆக போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு யூ ஸ்டேட் வைக்கணுமா, யூ ஸ்டேட் டார்க் செட் டார்க். இது வந்து டிஃபால்ட்டாக எனக்கு ட்ரூவாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து தீம் வந்து டார்க் மோடில் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதனால இது டிஃபால்ட்டாக என்ன இருக்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து ட்ரூவாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ட்ரூவாக இருக்க போகுது. இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தீம் கான்டெக்ஸ்ட். ஓகே, நம்ம எப்படி ரேப் பண்ணுவோம் app.jsxல தீம் கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேப் பண்ணுவோம். இதில் வந்து ஜஸ்ட் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வேல்யூவில் டார்க்கையும் நான் வந்து செட் டார்க்கையும் நான் கொடுப்பேன். டபுள் கோட்ஸில் வந்து டார்க்கையும் செட் டார்க்கையும் நான் கொடுப்பேன். ஸோ இதே தான் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் app.jsxல வந்து main.jsxல போயிட்டு நம்ம அந்த ப்ரொவைடர் வந்து செட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ சேம் லைக் இதேமாரி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த ப்ரொவைடர் வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரொவைடராக ஒரு காம்பனண்ட்டாக நம்ம தனியாக கிரியேட் பண்ணி அதை நம்ம வந்து மேப் பண்ணுறோம். ஓகேவா? ஏன் இதேமாரி நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதான் ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்டோட மெயின் மோட்டிவே இதான் ரீயூசபிள் காம்பனன்ட். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தனியாக ஒரு ஃபைலில் கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ப்ரொவைடர் வேறு ஏதாவது ஒரு ப்ரொவைடர் நம்ம கிரியேட் பண்ணுறோம், வேறு ஏதோ ஒரு லே அவுட்டுக்கு ப்ரொவைடர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதான் ரீயூசபிள். தனித்தனியாக எல்லாமே தனித்தனி ஃபைல்ஸாக நமக்கு வந்து இருக்கும், தனித்தனி காம்போனன்ட்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் தீம் கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து அந்த ப்ரொவைடரை கிரியேட் பண்ணுறேன். இந்த ப்ரொவைடர் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து எல்லா காம்போனண்ட்டுக்கும் இந்த கான்டெக்ஸ்ட், அதாவது இந்த டார்க் மோட் லைட் மோட எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். எப்படி அது ப்ரொவைட் பண்ணும், இது எப்படி வந்து அங்கே போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ரியாக்டில் ஒன்று வச்சுருக்கான். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து ஒரு மெத்தடை வந்து மீன்ஸ் ஒரு வேர்டை வந்து நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்க முடியும். சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கும். ஓகே, ஸோ எல்லாரும் கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க எல்லாரும்? யா, நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், சில பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கிடைக்கும். இந்த சில்ட்ரனை நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் எடுத்துகிட்டு வந்து இப்படி மேப் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து கீழே வந்து கொடுத்துரும். அப்போது இந்த சில்ட்ரன்கிறது என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த எல்லா காம்பனன்ட்ஸில் இந்த எல்லா காம்பனண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா காம்பனண்ட் பேஜஸ் அதில் இருக்கக்கூடிய இந்த ரிட்டர்ன்குள்ளே வரக்கூடிய எல்லா காம்பனண்டோட வேர்டுமே டாக்குமெண்ட்டுமே எனக்கு வந்து இதில் மேப் ஆகி வரணும் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த தீம் ப்ரொவைடர் இருக்குல்ல, இந்த தீம் ப்ரொவைடர் இருக்குல்ல, இப்போ இந்த தீம் ப்ரொவைடர் நான் வந்து இந்த ரியாக்டோட நான் கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த main.jsx வந்து அந்த தீம் ப்ரொவைடர் இருக்குல்ல, அதை வந்து இந்த இடத்துல இப்படி கொடுத்துருவேன். இப்படி இம்போர்ட் பண்ணிடுவேன். இம்போர்ட் பண்ணி ஸோ இதேமாரி ஒரு டேக்காக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இப்படி கொடுத்துருவேன். ஓகே, no corresponding closing tag. ஓகே ஓகே, ஸோ இதுமாரி நான் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா என்னோட தீம் ப்ரொவைடரை இப்படி இந்த இடத்துல வந்து நான் இப்படி கொடுத்துருவேன். ஸோ இதுமாரி நான் இங்கே வந்து கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகிடும், ஸோ இந்த தீம் ப்ரொவைடர் வந்து எல்லாத்தோட கனெக்ட் ஆகிடும். எனக்கு எல்லா டாக்குமெண்ட்டோட எனக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ ரெண்டாவது ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு யூஸ் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹூக் இருக்குது. அந்த ஹூக்குக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கஸ்டமைஸ் ரீயூசபிள் ஹூக் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் தீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இது காம்பனண்ட் எழுதுறேன் JSX அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். என்னது அப்படின்னா யூஸ் தீமை இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, சாரி, யூஸ் கான்டெக்ஸ்ட் இல்லையா, யூஸ் கான்டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த தீம் கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதையும் நான் அப்படி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஒரு காம்பனண்ட் எழுதுவேன். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் யூஸ் தீம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். இது வந்து என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா யூஸ் கான்டெக்ஸ்ட்குள்ள தீம் கான்டெக்ஸ்ட். அவ்வளோதான். ஸோ இதுமாதிரி நான் எழுதிட்டேன் அப்படின்னா இப்போ என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும். சேம் ஆல்ரெடி கிளாஸில் நம்ம பார்த்தோம். அதில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரே ஃபைலில் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ இதுக்கு வந்து கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுற அந்த லைன் வந்து ஒரு ஃபைலு, காம்பனண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம்ல இங்கே main.jsxல ஒன்று எழுதுவோம்ல ப்ரொவைடர் இதை கொடுத்து அதை வந்து ஒரு ஃபைலு, அதில் வந்து இந்த சில்ட்ரனை மட்டும் ரேப் பண்ணியிருப்போம். கீழே யூஸ் தீம்னு ஒன்று எழுதியிருப்போம். அந்த யூஸ் தீமும் தனி ஒரு ஃபைலு. ஓகேவா? இது 3 ஃபைலையும் நம்ம எழுதிட்டு இதை வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த தீம் ப்ரொவைடருக்குள்ள இதுதான் எனக்கு ப்ரொவைடர், எல்லா காம்பனன்ட்ஸுக்கும் எனக்கு வந்து சப்ளை பண்ண போகுது. அந்த தீம் ப்ரொவைடரை நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இதில் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் கான்செப்ட் புரியுதா எல்லாருக்குமே? இதை போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஓனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்படி தான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும்.
இது வந்து சும்மா இதே வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜேஸ் போயிட்டோம் அப்படின்னா அவங்க ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு லைனுக்கும் ஒரு ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்மளோட காம்பனண்ட்ல எப்படி யூஸ் பண்ணுறது, ஓகேவா, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு இந்த இதுக்கு வந்து ஒரு ஹெட்டர் கிரியேட் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற ஒரு ஹெட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஹெட்டரை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து header.jsx அப்படிங்கிறத இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்டர் காம்பனண்ட்டை என்னோட app.jsx இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹெட்டர். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹெட்டரில் வந்து எனக்கு என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, எனக்கு இந்த ரெசிபி கிராஃப்ட்னு ஒன்று இருக்க போது, அப்புறம் இந்த அது மீன்ஸ் இந்த ஒரு லைன் இருக்க போது, இங்கே வந்து 2 பட்டன் இருக்க போது, சேவு டார்க்கு அப்படிங்கிற 2 பட்டன் இருக்க போது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன், ரெசிபி கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து எழுதிக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு கமெண்ட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமெண்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல லோகோ சைடு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா, இதுக்கு வந்து ஒரு டிவிஷன் வச்சுக்கிறேன். அந்த டிவிஷனுக்குள்ளே ஒரு H1 வச்சுக்கிறேன். அந்த ரெசிபி கார்ட் எனக்கு வந்துட போகுது. ஓகேவா, கீழே வந்து ஒரு பேராகிராஃப் வச்சுட்டு, ஸோ இந்த டிஸ்கவர் அண்ட் சேவ் ரெசிபின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் நான் இப்படி கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ ரெண்டாவது வந்து இந்த இடத்துல வந்து ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு டிவிஷன் எனக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் 2 பட்டன் இந்த இடத்துல வைக்க போகிறேன். இப்போதைக்கு நான் சேவ்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேவா, இன்னொரு பட்டன் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். நான் ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, என்னால் ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இதேமாரி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஹெட்டர் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து எனக்கு இதேமாரி வரணும்ல, இந்த ஃப்ளெக்ஸ் அந்த பிட்வீனில் எனக்கு வரணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து இது வந்து ஒரு காம்பனண்ட், இது மீன்ஸ் இது வந்து ஒரு சைல்டு, இது வந்து எனக்கு ஒரு சைல்டு. ஓகேவா, அப்போ எனக்கு இதுதான் மெயின் கண்டெய்னர். ஓகேவா, அதுக்குள்ளே எனக்கு 2 டிவ் இருக்குது. 2 டிவ்வை நான் பிரிச்சிருக்கேன். எனக்கு இது ஒரு டிவ்வு, எதுனா இது ஒரு டிவ்வு, இந்த பட்டன் ஒரு டிவ்வு, அப்படிதான் நான் பிரிச்சிருக்கேன். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கும், இதில் வந்து எனக்கு 2 இருக்கும் இல்லையா. அப்போ நான் இதில் போயிட்டு கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ளெக்ஸ், ஓகே, ஜஸ்டிஃபை பிட்வீன், ஸோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுமாரி பிட்வீன் வேணும். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு வந்து பேடிங் எனக்கு வேணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து P6 கொடுத்தேன்னா எனக்கு பேட் ஓரளவு பேட் ஆகிடும். ஓகேவா, 6 கூட வேணாம், ஒரு 6 போதும். ஓகேவா, இதுமாரி எனக்கு வந்து பேட் ஆகிடும். ஒரு பக்கம் வந்து எனக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, டன். இப்போது எனக்கு பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வேணும் இல்லையா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 பட்டனையும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டைல் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 2 பட்டனையும் நான் கொஞ்சம் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இந்த 2 பட்டன் வந்து எனக்கு இதுதான், இது ஒரு பட்டன், இது ஒரு பட்டன். அப்போ இது 2 எனக்கு சைல்டு, இந்த 2த்துக்கும் இது எனக்கு பேரண்ட். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு கேப் வந்து ஒரு 5 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கேப் இதுக்கும் கேப் வந்துடும் எனக்கு. ஓகே, ஸோ இதுக்கு எனக்கு கேப் வந்துடும். ஓகேவா, இப்போ எனக்கு டார்க்கு லைட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டார்க்குக்கு ஒரு கிளாஸ் வைக்கிறேன். இதுக்கு வந்து கர்சர் பாயிண்டர் அப்படின்னு நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த கர்சர் வந்து பாயிண்டர் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இந்த சேவ் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் இது வந்து ஃபேவரட் ஆட் பண்ணுறது.
இங்கே வந்து ஒரு ஃபேவரட்னு ஒரு பட்டன் வச்சு அதை கிளிக் பண்ணால் இங்கே கவுண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கணும். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் தான் இது. ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு வந்து வேறு எதுவும் கிடையாது, பேக் எண்ட்லாம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஏபிஐ மீல் ஏபிஐ த மீல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏபிஐ மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணணும். ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு பிஜி கலர் வந்து நான் பிளாக் வைக்கிறேன். ஓகேவா, ஸோ பிளாக் வச்சேன்னா எனக்கு பிளாக் கலரில் வரும். எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து நான் ஒயிட் வச்சேன் அப்படின்னா எல்லாமே எனக்கு வந்து ஒயிட் ஆகிடும். இப்போ எல்லாமே எனக்கு வந்து ஒயிட் ஆகிடும். பட் ஆனால் எனக்கு இது வந்து இந்த டார்க் மோடை கிளிக் பண்ண எனக்கு டிஃபால்ட்டாக டார்க் மோடில் இருக்கும். டிஃபால்ட்டாக எனக்கு டார்க் மோடில் இருக்கும். நான் வந்து இதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா டார்க் மோடு லைட் மோடு அப்படின்னு சொல்லி எனக்கு மாறணும். இதுதான் கான்செப்ட். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கான்டெக்ட்லாம் நம்ம எழுதியிருக்கோம். இந்த யூஸ் தீமில் யூஸ் கான்டெக்ட் இந்த தீம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒன்று எழுதியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா ஹெட்டரில் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, நாங்கள் யூஸ் தீமை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹூக்கு இது வந்து இதுதான் எனக்கு வந்து கஸ்டம் ஹூக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஒரு காமனாக வந்து ஒரு இந்த யூஸ் கான்டெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஹூக்கு. ஸோ இது காமனாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எழுதிட்டோம். ஓகேவா, காமனாக வந்து எழுதிட்டோம். இதை வந்து இந்த காம்பனெண்ட்ல எப்படி யூஸ் பண்ணுறது, நான் யூஸ் தீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த யூஸ் தீமை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் போய்ட்டு டீஸ்ட்ரக்சர் பண்ணி நான் எடுப்பேன். என்ன அப்படின்னா டார்க்கு, அதுக்கப்புறம் செட் டார்க்கு இல்லையா, அதானே இங்கே கொடுத்துருக்கோம். டார்க்கு செட் டார்க்கு. ஓகே, கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து யூஸ் தீம்லேருந்து நான் இம்போர்ட் பண்ணேன், டீஸ்ட்ரக்சர் பண்ணி நான் எடுக்கிறேன். ஓகேவா, இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் எடுத்தோம். சேம் லைக் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா கான்டெக்ஸ்ட்டு, இப்படி தான் நம்ம வந்து எடுப்போம். இதேமாதிரி தான் நம்ம வந்து எடுத்துப்போம். டார்க்கு செட் டார்க்கு அப்போ எடுத்துட்டோம். இப்போது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் இதுக்கு வந்து ஒரு ஆன் கிளிக் நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஆன் கிளிக் கொடுத்துட்டு நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு ட்ரூவாக இருக்கிறது ஃபால்ஸாக மாறணும், ஃபால்ஸாக இருக்கிறது எனக்கு ட்ரூவாக மாறணும். இதுதான் கான்செப்ட். ட்ரூவாக இருக்கிறது ஃபால்ஸாகவும் ஃபால்ஸாக இருக்கிறது ட்ரூவாகவும் எனக்கு மாறணும். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த தீம் கான்டெக்ஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோல் லாக் கொடுக்குறேன், கான்டெக்ஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் இந்த டார்க் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, ஜஸ்ட் நமக்கு தெரியறதுக்காக. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன் கிளிக்கில் நான் வந்து இந்த செட்டாக இருக்கு இல்லையா, அந்த செட்டாக இருக்க வந்து எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ட்ரூவாக இருக்கும். டிஃபால்ட்டாக எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரூவாக இருக்கும். ட்ரூவாக இருக்கிறத நான் ஃபால்ஸ் ஆகும், ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் ஃபால்ஸ் ஆகும், அடுத்த வாட்டி கிளிக் பண்ணால் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து இப்போ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன், அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்க போகிறேன், செட் டார்க். ஓகேவா, செட் டார்க் அப்படிங்கிறது நம்ம ஏன் இதுமாரி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஆன் கிளிக்லேயே நம்ம வந்து ஒரு வேலையை பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம்ப்பா. இப்போ கான்ஸ்டன்ட்டில் வந்து சேஞ்ச் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம இதில் வந்து அந்த செட் டார்க்கை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த செட் டார்க்கை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சேஞ்ச் டார்க் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இப்படி கொடுக்கணும். இப்படி நார்மலாக இதுமாரி கொடுத்தா ஓகே, பிரச்சனை கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட்டாக இதுக்குன்னு தேவையில்லாமல் ஒரு லைன் ஆஃப் ஃபங்க்ஷனை எழுதணுமா அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு இதுலேயே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷனை நான் எழுதிடுறேன். இதுதான் கான்செப்ட். ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இதில் இந்தமாரி அனானமஸ் ஃபங்க்ஷனாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை எழுத போகிறேன், நான் அந்த ஃபங்க்ஷனை நான் இந்த ஆன் கிளிக்குள்ளேயே நான் எழுதிக்கிறேன்னா இதேமாரி ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷனாக நீங்கள் வந்து அதை எழுதணும். ஓகேவா, ஸோ இப்போ இதேமாரி நான் எப்படி இப்போ என்னோட ஸ்னாரியோ என்ன அப்படின்னா எனக்கு அதில் இருக்கக்கூடிய வேல்யூ ட்ரூவாக இருக்குது, ட்ரூவாக ஃபால்ஸாக மாற்றணும், மறுபடியும் ஃபால்ஸாக ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், இதேமாரி நான் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இதேமாரி ஒரு வேல்யூவை வந்து டாகுல் டைப்பில் எனக்கு மாற்றிக்கிட்டே இருக்கணும். டாகுல் டைப்பில் எனக்கு மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து எனக்கு ப்ரீவியஸ் வேல்யூ எனக்கு கிடைக்குமா, இப்படி தான் நான் ப்ரீவியஸ் வேல்யூவை எடுப்பேன். ப்ரீவியஸ் வேல்யூவை இப்படி தான் நான் வந்து எடுப்பேன். ஓகேவா, அந்த ப்ரீவியஸ் வேல்யூவை எடுத்துட்டு
இதேமாரி உள்ள வந்து கால்பேக் ஃபங்க்ஷன் நம்ம போடுவோம். இது நம்ம உங்களுக்கு பழக்கப்பட்டது தான். அந்த ப்ரீவியஸ் வேல்யூவை எப்படின்னா இந்த நாட் ஆப்ரேட்டர் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி கொடுத்துரும். நாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி கொடுத்துரும். அப்போது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கன்சோலில் போய் பார்க்குறேன் என்ன இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன், டெலீட் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து நான் அந்த டார்க் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா செட் டார்க்னு இருக்கா, சாரிப்பா, செட் டார்க் ஓகே, டாட்னு வச்சுட்டேன். இங்கேயே தானே கொடுத்துருக்கேன், செட் டார்க் ஓகே, டார்க்குக்கு பதிலாக டாட்னு வச்சுட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக எனக்கு ட்ரூன்னு இருக்கா, ஃபால்ஸ்னு மாறுதா, அப்புறம் ட்ரூன்னு இருக்கா, ஃபால்ஸ்னு மாறுதா, ட்ரூன்னு இருக்கா, ஃபால்ஸ்னு மாறுதா. அப்போது எனக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் பிளாக், ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் எனக்கு ஒயிட். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தீம் இந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து பில்ட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் எழுதிட்டேன், எல்லாத்தையுமே ப்ராப்பராக முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் எப்படி இதை வந்து செட் பண்ணுறது அப்படின்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதை வந்து நான் எடுத்து விட்டுறேன் இப்போதைக்கு. இப்போது இந்த வேரியபிளுக்கு தகுந்த மாதிரி இந்த சிஎஸ்எஸ் நான் எழுதணும். ஓகேவா, அதை எப்படி எழுதுவேன் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துட்டு இந்த சிஎஸ்எஸ்ல இதேமாரி ஒரு ப்ராக்கெட் கொடுத்துட்டு டெம்ப்ளேட் ரிட்டர்ன்ஸை யூஸ் பண்ணுவேன். இந்த டெம்ப்ளேட் ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தோம். பேக்டிக் யூஸ் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேக்டிக் ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணலாம். அதான் கான்செப்ட். அப்போது நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேரியபிளை இப்படி தானே யூஸ் பண்ணுவேன், அந்த $சைன் கொடுத்து அந்த வேரியபிள். இதில் டார்க் வந்து எனக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும். ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பிஜி எனக்கு பிளாக்குப்பா, ஓகேவா. ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பிஜி எனக்கு ஒயிட்டுப்பா. இதுதான் கான்செப்ட். அப்போ நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டையும் நான் இங்கேயே மாற்றிக்கிறேன், டெக்ஸ்ட் ஒயிட்டு, டெக்ஸ்ட் பிளாக் வச்சுட்டேன். இப்போ நான் வந்து கொடுத்தேன்னா எனக்கு என்ன வச்சு லைட் மோடு டார்க் மோடு எனக்கு வந்துருச்சு. இதுதான் கான்செப்ட். எனக்கு ஃபால்ஸாக இருக்கக்குள்ள நான் வந்து டார்க் மோடு எனக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிளாக்கு, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஒயிட்டு பீக்கிற பேக்ரவுண்டு. இப்போ டார்க் மோடு எனக்கு ஃபால்ஸில் இருக்குது, அப்போ ஒயிட் ஆயிடுச்சு, ட்ரூ ஆயிடுச்சு, அப்போ பிளாக் ஆகிடும். வந்துச்சா? இதுதான் வந்து டார்க் மோடு லைட் மோடை நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து ஒரு பார்டர் வைக்கிறேன், பார்டர் பாட்டம் வைக்கிறேன். ஓகே, பார்டர் பாட்டம் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஏன்னா இது டார்க் மோட் தேவையில்ல, நம்ம காமனாக செட் பண்ணிப்போம். ஓகேவா, பார்டர் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ட்ரைபிள் சிஎஸ்ல சொல்லி கொடுத்துட்றேன். பார்டர் எப்படி செட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர். இப்போ பார்டர்னு சொன்னீங்க அப்படின்னா சுற்றியும் எனக்கு வந்து பார்டர் வந்து விழும். ஓகேவா, பார்டர் பின்னு சொன்னீங்கன்னா பார்டர் பாட்டம், பார்டர் டீன்னு சொன்னீங்கன்னா பார்டர் டாப்பு, பார்டர் ஆர்ன்னு சொன்னீங்கன்னா ரைட்டு, பார்டர் எல்னு சொன்னீங்க அப்படின்னா லெஃப்ட்டு. இப்போ எனக்கு பார்டர் பாட்டம் வேணும், அதனால பார்டர் பாட்டம்னு சொல்லிட்டு பார்டர் ஆரஞ்ச் ஒரு 500 கொடுத்தேன் அப்படின்னா பாட்டம்ல எனக்கு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து வித்து கொடுத்துக்கிறேன். பார்டர் பி ஒரு 3 கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். ஸோ தெரியுதா உங்களுக்கு பார்டர் வந்திருக்கிறது? இல்லை தெரியும் நினைக்கிறேன் பார்டர். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து 1க்கு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா, 1 வச்சேன் அப்படின்னா எனக்கு போதுமானதாக இருக்கும். நான் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணக்குள்ள அது ப்ராப்பராக எனக்கு வந்து தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து தீம் கலரை வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரியுதுல எல்லாருக்கும் எப்படின்ட்டு? ஓகே டன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த தீம் வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ரெசிபி கார்ட் வந்து இங்கே எப்படி இருக்குது, ஓகேவா. ஸோ அதேமாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து செட் பண்ணிக்கலாம். அது வந்து எனக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வைக்கிறேன். ஓகேவா, கிளாஸ் வச்சுட்டு டெக்ஸ்ட் எல்ஜி அப்படின்னு வச்சுன்னா கொஞ்சம் பெருசாகிடும். ஓகேவா, ஃபாண்ட் செமி போல்டுன்னு எனக்கு இருக்குது. போல்டு ஃபாண்ட்டில் வந்து நிறையா இருக்குது, இதில் செமி போல்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த செமி போல்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெசிபி மட்டும்
எனக்கு வந்து ஆரஞ்சு கலரில் வேணும். அதனால இந்த ரெசிபியை மட்டும் நான் ஸ்பேனில் கொடுத்துக்கிறேன். ஸ்பேன் டேக் வந்து எனக்கு ஒரு இன்லைன் லெவல் ஆஃப் டேக். ஓகேவா? அதுக்குள்ளே நான் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னால் இப்போ இந்த ரெசிபிங்கிறத மட்டும் என்னால் வந்து என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், கலரை சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு வந்து கிளாஸ் கொடுத்து டெக்ஸ்ட்டு ஆரஞ்சு 500 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இது மட்டும் எனக்கு ஆரஞ்சு கலரில் எனக்கு வந்துச்சா? இப்போ வந்து எனக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹெட்டரை நான் செட் பண்ணிட்டேன். ஹெட்டர் போதும் எனக்கு, இது போதும், சிம்பிளாக போதும். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் தானே, ஹெட்டர் வந்து எனக்கு இது போதும். இதில் ஃபியூச்சரில் நம்ம ஐகான்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்து எனக்கு ஃபுல்லாக டார்க்காகவே இருக்கா, ஏன்னா டார்க்னு கிளிக் பண்ணோன்னே எனக்கு லைட் மோட் ஆயிடுச்சு. லைட் மோடாக இருக்க கூட எனக்கு வந்து டார்க் மோடுன்னு இருக்கணும், டார்க்காக இருக்க கூட லைட் மோடு, அந்த இதில் வந்து எனக்கு டாக்கிள் டைப்பில் மாறணும். அப்போ நான் இதை வந்து இந்த இடத்துல நான் இப்படி கொடுப்பேன். இந்த நேம் இருக்குல்ல, இந்த நேம் நான் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட் பண்ணிட்டு இந்த நேமையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கர்லி பிரேசஸ் கொடுத்து டார்க் ஒரு வேளை எனக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும், இல்லைனா எனக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும். எனக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா லைட் மோடுங்கிற டெக்ஸ்ட் வேணும். ஓகேவா? எனக்கு ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டார்க் மோடுங்கிற டெக்ஸ்ட் வேணும். ஓகேவா? அப்போ எனக்கு ட்ரூவாக இருக்க கூட லைட் மோடுன்னு இருக்கும், ஃபால்ஸாக கூட டார்க் மோடுக்கு மாற்றுவேன், லைட் மோடுக்கு மாற்றுவேன், டார்க் மோடுக்கு மாற்றுவேன், லைட் மோடுக்கு மாற்றுவேன். ஸோ இப்படி தான் நான் இதை எழுதுவேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த பட்டனுக்குள்ளேயே நான் இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ தென் எனக்கு ஹெட்டர் ஓரளவு எனக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அனிமேஷன்ஸ்லாம் ஏதாவது பார்க்குற மாதிரி, இந்த அனிமேஷன்ஸ் வேண்டாம், ஏதாவது நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். இப்போது இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு இது மெயின் பேஜ் டாட் ஜேஎஸ்எக்ஸ் மெயின் பேஜை கிரியேட் பண்ண போகிறேன். RAFC. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு H1ல் மெயின் பேஜ், இந்த மெயின் பேஜை app.jsxக்கு போயிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்றேன் மெயின் பேஜ். ஓகேவா? இப்போ மெயின் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. எனக்கு இந்த இடத்துல இப்படி வந்துருமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெயின் பேஜ், ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் சில விஷயங்கள் கொடுக்குறேன். ஓகேவா? கிளாஸ் நேம், ஹைட்டு வந்து ஸ்க்ரீனு இல்லையா, இது ஆல்ரெடி பார்த்தது தான். வித்து வந்து ஸ்க்ரீனு. ஓகே, ஸோ நான் டெக்ஸ்ட்டை வந்து சென்டரில் கொடுத்துக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டுமே எனக்கு சென்டரில் ஒன்று கொடுத்துக்கிறேன். எல்லாமே சென்டரில் வந்துச்சா? ஸோ இந்த இதுக்கு வந்து கிளாஸ் கொடுத்துக்கிறேன். இது சும்மா இப்போதைக்கு நான் சும்மா ரெடி பண்ணுறேன். ஓகேவா? கிளாஸ் கொடுத்துக்கிறேன். எம்டி வந்து ஒரு 10 கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து மார்ஜின்லேருந்து எனக்கு 10 கீழே இறங்கி வரும். ஓகே, PY வச்சுக்குமா? சரி, மார்ஜினே வச்சுப்போம். ஓகே, இப்போ வந்து ஃபாண்ட்டு வந்து சாரி டெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2x எல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டெக்ஸ்ட் பொடி. ஸோ 2x எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாகிடும். இப்போ இதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். இப்போ வந்து இதோட பீஜ் வந்து பார்த்தீங்கன்னா பீஜ் வந்து நான் கிரேல 900 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கிரேயிஷாக எனக்கு வந்து வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலரில் வந்திருக்கா. இங்கேயே கேப் இருக்குன்னா அதுக்கு இதுதான் காரணம், அந்த மார்ஜின் எடுத்து விட்டுறேன். ஓகே, ஸோ மார்ஜின் எடுத்து விட்டுறேன். இது வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கொடுத்துட்றேன். ஓகேவா? PY வந்து ஒரு 12 கொடுத்துட்றேன். பேடு கொடுத்தா எனக்கு பிரச்சனை இருக்காது. வந்துச்சா? ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ப்ளூ மாதிரி கிரே மாதிரி இருக்கா, இல்லை நம்ம பிளாக்கே கொடுத்துருமா? பிளாக் கொடுத்தாலே நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். பிளாக்கே நல்லா தான் இருக்குது. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா இப்போ எனக்கு இதுவுமே என்ன ஆகணும் அப்படின்னா சேஞ்ச் ஆகணும் இல்லையா? பிளாக்கு ஒயிட்டுக்கு எனக்கு சேஞ்ச் ஆகணும். அப்போது நான் இதையும் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இங்கேயும் என்ன பண்ணுவேன், இப்போ இந்த யூஸ் தீமை இங்கேயும் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணுவேன், இம்போர்ட் பண்ணுவேன். இம்போர்ட் யூஸ் தீம். ஓகேவா? அந்த யூஸ் தீமை கொடுத்துட்டு இதில் வந்து நான் வந்து எனக்கு அந்த டார்க்கை மட்டும் எடுத்தால் போதும். கான்ஸ்டில் நான் டார்க்கை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து செட் டார்க் இங்கே தேவைப்படாது இல்லையா? ஏன்னா இதில் வந்து எனக்கு எந்த விதமான பட்டன்ஸும் இல்லை, எந்த விதமான டாகிள்ஸுமே இல்லை, ஜஸ்ட் டார்க் தான். ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டில் நான் இங்கே அப்ளை பண்ணணும். இப்படி நான் அப்ளை பண்ணணும். பீஜ் பிளாக் எடுத்துடுறேன். ஓகேவா? எடுத்துட்டு
இதில் வந்து அந்த கர்லி பிரேசஸில் டார்க் வந்து எனக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வேணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வேணும், இந்த கண்டிஷனல் ரெண்டரிங். இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிஜி வந்து பிளாக்கு, ஓகேவா, பிஜி பிளாக்கு டெக்ஸ்ட் ஒயிட்டு வச்சுருவோம், டெக்ஸ்ட் ஒயிட் வச்சுருவோம். இல்லைன்னா பிஜி ஒயிட்டு டெக்ஸ்ட்டு பிளாக்கு, ஓகேவா, ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா. அப்போ நான் இதை கிளிக் பண்ணக்குள்ள ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், டார்க் மோட், லைட் மோட், டார்க் மோட், லைட் மோட் வந்துச்சா? ஓகே, இங்கே டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டில் வச்சுருக்கேன்னா இது வந்து எடுத்து விட்றோம், இப்போ கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் ஒயிட்டுன்னு வந்துச்சா? இப்போ வந்து ஒரு பேசிக்கான செட்டப் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ இந்த ஃபோல்டரோட இதுதான் உங்களுக்கு வந்து தெரியணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணுறோம், ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், அதில் வந்து டைலிங் சிஎஸ்எஸை இம்போர்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் டைலிங் சிஎஸ்எஸை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ கான்டெக்ஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தீம் கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து ப்ரொவைடர், கான்டெக்ஸ்டோட ப்ரொவைடர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். மூணாவது வந்து தீம், இதை கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இதுதான் கான்செப்ட். எனக்கு வந்து இதே மாதிரி சேம் ஸ்ட்ரக்சரில் எனக்கு இன்னைக்கு வந்து பண்ணணும். இன்னைக்கு உங்களோட டாஸ்க் வந்து இதுதான். இது நான் வந்து என்னோட கிட்டப்பில் புஷ் பண்ணி லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன், ஓகே. ஸோ அந்த இதை வந்து இதை பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு சேம் இதே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் எனக்கு வந்து வேணும், ஓகேவா. இல்லை எனக்கு இது தெரில, நான் வேற மாதிரி இதை நான் பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு இந்த அவுட்புட் எனக்கு வேணும், ஓகேவா. உங்களுக்கு தெரிஞ்சதில் பண்ணால் கூட ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு இந்த அவுட்புட் வேணும். ஸோ இந்தமாரி ஒரு பேஜ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கணும், சேம், ஓகே. இதேமாரி ஒரு பேஜ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கணும். இதை வந்து நீங்கள் வேறு ஸ்டைலிங்கில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலிங்கில் பண்ணாலும் ஓகே தான், ஓகேவா. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலிங், ஏன்னா வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணுவோம் ப்ராஜெக்ட்ஸ், ஒரே மாதிரி எல்லாமே பண்ண வேணும், ஓகேவா. டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் கூட ஓகே தான். ஸோ இதேமாரி தீமில் எனக்கு வந்து மீன்ஸ் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இந்த ரெசிபி காட்டு, ஆனால் ப்ராஜெக்ட் வந்து மீல் கிராஃப்ட் தான், ஓகேவா. ஸோ எனக்கு வந்து இதுமாரி ஒரு ரெசிபி கிராஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட் வித் டாக் தீமு, ஸோ இதெல்லாமே போட்டு எனக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். இதை வந்து நான் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கிட்டப்பில் புஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு குரூப்பில் வந்து இமிடியேட்டாக போட்டு விடுறேன், ஓகே. ஸோ நாளைக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடும். நாளைக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிச்சிடலாம், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம MongoDB நம்ம பார்க்கலாம், ஓகே. யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா செட்டாக இருக்கும். எதுக்குப்பா செட்டாக இருக்குன்னா, ஓ அப்போ அனுப்புனீங்களோ, ஓகே. சரி, ஓகே. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கேட்கலாம். அட்டெண்டன்ஸ் பண்ண ஓகேம்மா. நான் அதை அப்போ பார்க்கல. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. முடிய போகுது.
தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. ம்